SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலா ஜெயசேகர கைது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரவும் செய்தி. போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். யாழ் திருநெல்வேலியிலும் சீமானுக்காக வைக்கப்பட்டுள்ள பதாதைகள். ஜப்பானுக்கு மீண்டும் விடுவிக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்க எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் மிரட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த கைது நடவடிக்கை நுவரெலியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர் கொண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரவும் செய்தியில் உண்மையில்லை என போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் கொண்டு தாக்குதல் நடத்த நபரொருவர் தயாராகி வருவதாக சமூக ஊடகங்கள் மற்றும் சில இணையதளங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான எந்த ஒரு சந்தர்ப்பமும் பதிவாகவில்லை என்றும் அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் பாதாள உலக குழு தலைவர்கள் கஞ்சிப்பான இப்ரானுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பயங்கரவாத தடுப்பு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட புலனாய்வு தகவலுக்கு அமைய கடந்த திங்கட்கிழமை ஜா இலக்கா வீதி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சீமானுக்கு மற்றொரு இடத்தில் பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமையிலான ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாரிய அளவிலான பதாதைகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் ஆலய முன்வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் திருநெல்வேலி சந்தையில் இன்றைய தினம் மற்றொரு பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தில் முறையற்ற நிர்வாகத்தால் நாட்டில் மின்சக்தி துறை மற்றும் பொருளாதாரம் ஆகியன பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள அக்கட்சியின் பிரதான காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி கொள்வனையில் இடம்பெற்ற மோசடி மற்றும் தாமதங்கள் காரணமாக இந்த ஆண்டு மின் உற்பத்தி 50% வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளது. ஒரு அலகு நீர் மின்சாரத்துக்கு 3 ரூபாயாகவும் நிலக்கரிக்கு 23 ரூபாயும் செலவாகும் நிலையில் தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க 80 ரூபாய் செலவில் டீசல் மின்சாரத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 390 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய நிலைமை வழங்காமல் அந்த நிதியை டீசல் கொள்வனுக்கு பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுவித்துள்ளமையானது அரசாங்கத்தின் திவால் நிலையை உறுதிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சர்களுடைய வங்கி கணக்குகள் அதிகரித்துள்ள போதிலும் நாட்டில் அபிவிருத்தி ஸ்தம்பித்தம் அடைந்துள்ளது என்று சாடிய அவர் வரவுசெலவு திட்டத்தில் நிதியில் வெறும் 30% மாத்திரமே அரசாங்கம் செலவிட்டுள்ளமை அதன் இயலாமையை காட்டுகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்தியாவுடனான ரகசியமான முறையில் 7 உடன்படிக்கைகளை மேற்கொண்டு தரவுகளை பகிர முற்படுவது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளிலிருந்து விடுபட அரசாங்கம் வழிதேட வேண்டும் என்று வலியுறுத்திய சுஜீவ சேனசிங்க நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த குழு பிரேமதாசாவின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் மக்கள் நலனுக்காக ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானுக்கு 2வது முறையாக மீண்டும் ஒரு பாரிய நிலநடுக்கம் குறித்து எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு 2வது முறையாக நிலநடுக்க எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி எதிர்வரும் வாரத்தில் பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஜப்பானிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த நிலநடுக்கம் 8.0 அல்லது அதற்கு அதிகமான டிக்டர் அளவில் பதிவாகக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார்கள். நேற்றைய தினம் வடகிழக்கு கடற்கரைக்கு அப்பால் டிக்டர் அளவுகோலில் 7.7 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி அலைகள் நாட்டின் கடற்கரையை அண்டியுள்ளன. புவியியல் ரீதியாக ஜப்பான் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் ஆண்டுக்கு சுமார் 1500 நிலநடுக்கம் ஏற்படுகின்றன. மேலும் உலகளவில் 6.0 டிக்டர் அளவுக்கு மேல் ஏற்படும் நிலநடுக்கங்களில் 10% ஜப்பானிலிருந்து பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலா ஜெயசேகர கைது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரவும் செய்தி. போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். யாழ் திருநெல்வேலியிலும் சீமானுக்காக வைக்கப்பட்டுள்ள பதாதைகள். ஜப்பானுக்கு மீண்டும் விடுவிக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்க எச்சரிக்கை.